Prelims power play அதில் economic survey அதில் வந்து அந்த sector economic survey ஒரு discussionல fifth chapter we're going to discuss fifth chapter. It is all about inflation, prices and inflation, successful tightrope walking. Prices and inflation, successful tightrope walking அப்படின்றது தான் வந்து அந்த சாப்டரோட டைட்டிலாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ வாட் திஸ் சாப்டர் டீல்ஸ் வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் என்ன இருந்தது, இன்ஃப்ளேஷன் எப்படி இருந்தது, இன்ஃப்ளேஷன் எப்படி எஃபெக்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி லைக் ஒரு மேஜர் இது வந்து ஆர்பிஐ பண்ணியிருந்தாங்க இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்றது தான் வந்து வேறு ஒரு விஷயம். ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணது தான் வித் லிட்டில் அடிஷ்னல் இன்புட்டோட. ஸோ ரொம்ப சின்ன டாபிக் தான், சின்ன சாப்டர் தான் வந்து இந்த ப்ரைஸஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன் பற்றின சாப்டர். ஸோ எஸ், மூவிங் ஆன் டு த டாபிக். ஸோ எஸ், நமக்கு தெரியும் குளோபல் எக்கனாமி அப்படின்றது வந்து இட் ஹேட் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ் நிறைஞ்ச ஒரு குளோபல் எக்கனாமி தான் வந்து நம்ம விட்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன விதமான அன்சர்டனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே இருந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம். வாட் ஆர் தி குளோபல் ஷாக்ஸ் அப்படின்ட்டு, வைண்டிங் ஆஃப் தி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டாக இருக்கட்டும், இல்லை டிப்ரிசியேஷனாக இருக்கட்டும், டிப்ரிசியேஷன் ஆஃப் வேர்ல்ட் கரன்சிஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர். ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூ அப்படின்றது இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர். இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் அப்படின்னு வரும்போது இட் இஸ் தி ஜென்ரல் ரைஸ் இன் ப்ரைஸஸ். ஒரு கொமாடிட்டியோட ப்ரைஸ் அதிகமாகிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் தான் வந்து இட் இஸ் நோன் ஆஸ் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் அப்படின்ட்டு. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஆல் ஓவர் த குளோப் மேஜர் எக்கனாமிஸை வந்து ஒரு பெரிய ஹிட்டுக்கு உள்ளாக்குச்சு இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு. அண்ட் இது அதனால் நடந்தக்கூடிய இம்பேக்ட்ஸ் எல்லாமே, இன்ஃப்ளேஷன் வாஸ் அ மேஜர் ஹிட் ஆன் மேஜர் எக்கனாமிஸ். ஸோ எஸ், இந்தியன் எக்கனாமியுமே வந்து இட் இஸ் நோ எக்ஸம்ஷன். நம்மளுமே வந்து அதுக்கு ஒரு அந்த அடிக்கு ஒரு விதிவிலக்கு கிடையாது. நம்மளுமே வந்து நல்ல அடி வாங்கணும். அண்ட் என்னதான் அடி வாங்கியிருந்தாலுமே கூட என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட சஸ்டெயின்ட் எஃபர்ட்ஸ், ஆர்பிஐயோட கேலிப்ரேட்டட் ப்ராக்மேட்டிக் அண்ட் சஸ்டெயின்ட் எஃபர்ட்ஸ் பை தி ஆர்பிஐ அது வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு நல்லாவே வந்து நம்மளோட பாலிசிஸ் வந்து இருந்தது. பட் இருந்தாலுமே கூட எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வளர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5% அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து வளர்ந்தது. 7.5%. நம்மளோட பர்மிசபிள் லிமிட், ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, எஃப்ஐடி, ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படின்ட்டு ஆர்பிஐ ஆக்ட் கீழே வந்து இட் ஹஸ் பீன் ஸ்டாச்சுட்டரி பேக். நம்மளோட பர்மிசிபிள் அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ± 2, 4% ± 2%. அதாவது 6% மேலேயும் போகக்கூடாது, 2% கீழேயும் வரக்கூடாது. 4 வந்து ஐடியலு. ஓகே, கிவ் ஆர் டேக் ஒரு 2 கொடுத்துருங்க, மேலே ஒரு 2 கொடுத்துருங்க, கீழே ஒரு 2 இறக்கிக்கோங்க. 6 ஐடியலாக வேணுன்றது 4% இன்ஃப்ளேஷன் இருந்தால் போதும். பட் 6 வரைக்கும் பர்மிசபிள். அதே மாதிரி டவுன் த லேன் கீழே வந்து 2% வரைக்கும் பர்மிசபிள் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தாங்க. பட் தீஸ் டார்கெட்ஸ் இதை வந்து ப்ரீச் பண்ணப்பட்டது. இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏப்ரல் 2022 வந்து அதுதான் வந்து ரொம்ப ஹையாக வந்து நம்ம பார்த்தோம். 7.5% இன்ஃப்ளேஷன் வந்து இந்தியன் எக்கனாமி வந்து விட்னஸ் பண்ணுச்சு. ஸோ எஸ், அப்படி தான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து இருக்குது. நம்மளோட ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம், 4 ± 2, தட் இஸ் ஸ்டாட்யூட்டரிலி பேக்ட் அண்டர் தி ஆர்பிஐ ஆக்ட். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வரும்போது we talk about two major indexes that are in use in India. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இட் இஸ் தி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் ஆல்சோ ஹேவ் தி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு. இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது கன்சியூமர் சைட்லேருந்து இன்ஃப்ளேஷனை டார்கெட் பண்ணுறது தான் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் சைட்லேருந்து பண்ணுறது இட் இஸ் தி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஒன்லி ஹோல்சேல் திங்ஸ் மட்டும் தான் வந்து it will be taking into account. And இங்கே consumer CPI, consumer price index அப்படின்றது it takes retail goods into account. ஸோ கன்சம்ஷன் retail goods வந்து அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கும். சிபிஐயோட பேஸ் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2012. அங்கே WPIயோட பேஸ் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 to 2012 அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து there are 4 divisions. இங்கே இதில் சிபிஐயில் வந்து இட் ஹாஸ் 4 divisions. அதில் ஒன் ஆஃப் தி டிவிஷன்ஸ் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் லேபர் அப்படின்ட்டு. அதுக்கு மட்டும் பேஸ் இயர் வந்து 2016 வந்து வச்சுருக்காங்க. 2016 அதுக்கான பேஸ் இயர். அந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, சிபிஐ IW அப்படின்ட்டு. அதுக்கான பேஸ் இயர் மட்டும் 2016 வந்து வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் எஸ், இதுக்கான பேஸ் இயர் எல்லாமே ஒன்றா தான் வந்து இருக்குது. இதை யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, NSO அப்படின்ட்டு, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து அதை ரெடி பண்ணுறாங்க. அண்ட் அங்கே வந்து ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அப்படின்னு ஒரு பாடி, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு தி
கவர்மெண்ட் மாதிரி அது ஒரு பாடி ஒன்று இருக்குது, அவங்க தான் வந்து WPA வந்து பண்ணுறாங்க. ஸோ இல்லை WPA என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டஸ் நாட் டேக் இன் டு அக்கௌண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் மட்டும்தான் வந்து பண்ணிக்கும், சர்வீசஸை வந்து WPI ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது இட் வில் நாட் டேக் இன் டு அக்கௌண்ட். அண்ட் ஒன் மோர் திங், ஃபுட் அப்படின்றது வந்து CPIல மேஜர் காம்பனண்ட்டாக அந்த பேஸ்கெட் 5 பேஸ்கெட் இருக்குது, 5 கூட்ஸ் கொண்ட பேஸ்கெட் இருக்குது. அந்த பேஸ்கெட்டில் ஃபுட் தான் வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் தான் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். WPAல மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் தான் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ எஸ், இதுதான் வந்து தீஸ் ஆர் தி டிஃபரன்சஸ் பிட்வீன் CPI and WPA. Well, moving on to retail inflation. So retail inflation அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரீட்டைல் இன்ஃப்ளேஷனாக என்னது CPI ரீட்டைல் கூட்ஸை வந்து எடுக்கும் அப்படின்னு பார்த்துருங்களா. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான் வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருந்தது ஏன் அப்படின்ற கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னா, இட் வாஸ் டியூ டு ஃபுட் ப்ரைஸஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் CPIல மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய காம்பனண்ட் ஒரு பேஸ்கெட் இருக்குது, அந்த பேஸ்கெட்டில் 5 கூட்ஸ் இருக்குது. அந்த கூட்ஸில் மெஜாரிட்டியாக CPI கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு காம்பனண்ட் வந்து ஃபுட் அப்படின்ட்டு, ஃபுட் அண்ட் பெவரேஜஸ். ஸோ ஃபுட் ப்ரைஸஸ் அதிகமாக வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இன்ஃப்ளேஷன், அந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஒரு ரேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எஸ், ஃபுட் ப்ரைஸஸ் இஸ் வாட் ட்ரோவ் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அதிக அளவு யார் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசிங் ஃபுட் ப்ரைஸஸ். ஃபுட் இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3.8% இருந்தது வந்து லைக் ரீசெண்ட் டைம்ஸில் 7% வந்து மாறி இருக்கு ஃபுட் இன்ஃப்ளேஷன் மட்டுமே. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூ when it comes to retail inflation. ஏன் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் ப்ரைஸஸ் அதிகமாச்சு. ரீட்டைல் இன்ஃப்ளேஷனான CPIல ஃபுட்டு தான் வந்து இட் இஸ் எ மேஜர் காம்பனண்ட். ஸோ அதனால் வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. அண்ட் ஆல்சோ எடிபிள் ஆயில் ப்ரைஸஸ். எடிபிள் ஆயில் ப்ரைஸஸ் நம்ம இந்தியா ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கணும், 60% எண்ணெய்களை எடிபிள் ஆயிலில் வந்து நம்ம இம்போர்ட் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம், வெளியே இருந்தால் உள்ளே கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எஸ், இந்த மாதிரி எடிபிள் ஆயில் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர்ஸ், இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்ஸ்க்கு உட்படுத்தப்பட்டிருந்தது, இன்டர்நேஷ்னல் சப்ளை செயின் டிஸ்டர்ப்ஷன்ஸ்க்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. ஸோ எஸ், அதனால வந்து எடிபிள் ஆயில் ப்ரைஸஸ்மே வந்து அதிகமாச்சு வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியாவில் வந்து எடிபிள் ஆயில் ப்ரைஸுமே வந்து ஆல் ஓவர் அதிகமாச்சு. பட் இந்தியாவில் வந்து அது ஒரு பிரண்ட் அப்படின்றது அதிகமாக ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 60% ஆஃப் ஆயிலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு காரணத்தினால. ஸோ 2 ஆஃப் தி மேஜர் டிரைவர்ஸ் தட் ட்ரோவ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டு சச் லார்ஜர் ரேட்ஸ் 7.5 வரைக்கும் தள்ளிட்டு போய் விட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி மேஜர் காம்பனண்ட் வந்து இந்த ஃபுட் ப்ரைஸஸ், ஏன்னா மேஜர் காம்பனண்ட் CPIல இருக்கிறதுனால. And another thing is the edible oil prices. Edible oil prices may they played a major, both these things they played a major role when it comes to increasing the inflation of CPI, increasing the retail inflation in India. So retail inflation increase panna idu reduthu vandu they played a major role. So moving on to domestic WPI. Domestic WPI na nammaloda wholesale price index பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. So yes, wholesale price index 13% வந்து ஆயிருக்கு. ரஷ்யா உக்ரைன் வாரால தான் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஒன்று வந்து கிரியேட் ஆகிருக்கு, 13% அப்படின்றது. ஸோ ஒன் ஆஃப் தி 10% தாண்டி ரொம்ப அதிகமாக வந்து நம்ம போயிருக்கு நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது. அண்ட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பி நோட்டட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லைக் ஐட்டம்ஸ் எக்ஸ்போஸ் டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் விட்னஸ் ப்ரைஸ் ரைஸ் அப்படின்ட்டு. ஐட்டம்ஸ் எக்ஸ்போஸ் டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் விட்னஸ்ட் அ ப்ரைஸ் ரைட் அப்படின்ட்டு. நம்ம ஆல்ரெடி தெரியும், இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அடிப்படைஞ்சிருந்து அதோட எஃபெக்ட்ஸை வந்து அது ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னாவே எப்படி இருக்கோ அந்த டெவலப்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ரைஸ் ஆகுறதோ இல்லை ப்ரைஸ் கம்மியாகிறதோ நடக்க தான் செய்யும். ஸோ எஸ், தட் இஸ் தேர். டொமஸ்டிக் WPIல ஒன் ஆஃப் தி மேஜர் காம்பனண்ட்டாக இருக்கிறது மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ், சர்வீசஸ் அதில் கணக்கெடுக்க மாட்டாங்க. ஸோ இந்தியாவில் WPI வந்து 13% வந்து மூவ் ஆகிருக்கு. இன்டர்நேஷ்னல் கூட்ஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு அந்த டெவலப்மெண்ட்ஸ்க்கு உட்படுத்தப்பட்ட உட்படுத்தப்பட்ட ஐட்டம்ஸோட ப்ரைஸஸ் அப்படின்றது இட் ஹாஸ் இன்க்ரீஸ். அதுதான் வந்து டொமஸ்டிக் WPI அப்படின்னு நமக்கு வந்து சொல்கிறது. ஸோ மானிட்டரி மெஷர்ஸ். ஸோ பேசிக்காக WPIல என்ன டெவலப்மெண்ட் நடந்தது, WPI CPIனா என்னென்னு பார்த்தோம். CPIல என்ன டெவலப்மெண்ட், அதான் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் என்ன டெவலப்மெண்ட் நடந்தது, அண்ட் டொமஸ்டிக் WPIல என்ன டெவலப்மெண்ட் நடந்தது அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். எஸ், மானிட்டரி பாலிசி மெஷர்ஸ். மானிட்டரி பாலிசி மெஷர்ஸ் என்னென்னலாம் வந்து கவர்மெண்ட் எடுத்திருந்தாங்க, வாட் ஆர் தி மெஷர்ஸ் தட் ஹேட் பீன் ஹேண்டில் பை RBI. மானிட்டரி பாலிசி RBI தான் பண்ணப்படுது, என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒன் ஆஃப் தி மேஜர் இது லாஸ்ட் வீடியோலேயே லாஸ்ட் சாப்டரோட டிஸ்கஷன்லேயே வந்து பார்த்துருப்போம். எஸ், ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ எஸ், என்ன ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னால வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
225 பேசிஸ் பாயிண்ட்னால வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 பேசிஸ் பாயிண்ட் அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு 1% அப்படின்றது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ். 1% வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 100 பேசிஸ் பாயிண்ட். ஸோ 225 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெப்போ ரேட்டை 4%லேருந்து 6.2% வந்து மாற்றிருக்காங்க. 4%லேருந்து 6.2% வந்து ரெப்போ ரேட்டை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இட் ஹஸ் பீன் கிவன் தட் லைக் அதுதான் நம்மளோட மேஜர் மானிட்டரி பாலிசி மெஷராக வந்து இருந்தது. அது எல்லாமே ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து வச்சுருந்தோம், நிறைய வந்து பார்த்துருந்தோம், நிறைய எடுத்திருக்கோம், நிறைய மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். எஸ், அதெல்லாமே வந்து இருந்தது. லைக் டு பிரிங் டவுன் லிக்விடிட்டி அண்ட் எவென்ச்சுவலி டு அரெஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ எஸ், and this is what in the chapter வந்து this is what it deals about. retail inflation எப்படி இருக்குது, டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் எப்படி இருந்தது, டொமஸ்டிக் WPI எப்படி இருந்தது, அண்ட் மானிட்டரி பாலிசியோட மெஷர்ஸ் எப்படி இருந்தது அப்படின்ட்டு ரொம்ப சின்ன சாப்டர் தான். அண்ட் அந்த சாப்டரில் எக்கனாமிக் சர்வேல வந்து 1970s வந்து தேர் அக்கர்ட் இன்ஃப்ளேஷன். இந்த மாதிரி இப்போ நடக்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ளேஷன் நடந்தது. ஸோ இப்போ நடக்கிறதுக்கும் அப்போ 1970s அந்த பீரியடில் நடக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ தேர் இஸ் பொட்டன்ஷியல் like to see some sort of questions இந்த மாதிரியான கொஸ்டின் இந்த மாதிரி சைட்லேருந்து we can expect certain questions. So yes, 1970s versus current. 1970s inflation எப்படி இருந்தது, current inflation எப்படி இருந்தது அப்படின்ட்டு. So oil price rise was smaller than 1970s. ஸோ இப்போ ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஒன் ஆஃப் தி மேஜர் கான்ட்ரிபியூட்டராக வந்து இருந்திருக்கு ஃபார் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளேஷனுக்கு. பட் இருந்தாலுமே கூட இப்போது எவ்வளோ ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அது வந்து 1970s இன்க்ரீஸ் ஆனதை விட கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போது இன்னிய லெவலில் வந்து 10 ரூபா விற்ற ஆயில் 12 ரூபா விற்றுருக்கு அப்படின்னா அந்நிய லெவலில் 10 ரூபா விற்ற ஆயில் 25 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் ரைஸ் அப்படின்றது வந்து ஸ்மாலராக இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இருக்க கரண்ட் இன்ஃப்ளேஷன் பீரியடில். ஸோ எஸ், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஸ்மாலர் தென் 1970s. 1970s நடந்த ஆயில் ப்ரைஸ் எவ்வளோ அதிகமாச்சோ அதை விட குறைந்த அளவில் தான் வந்து இப்போ கரண்ட் பீரியடில் நடந்துகிட்டு இருக்க இன்ஃப்ளேஷனில் ஆயில் ப்ரைஸ் ரைஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ செகண்ட், ரீசெண்ட் இன்ஃப்ளேஷன் வேரியஸ் கமாடிட்டிஸ். ஸோ இந்திய இன்ஃப்ளேஷனில் பார்த்துருக்கோம் ஒன் ஆஃப் தி மேஜர் கான்ட்ரிபியூட்டராக வந்து ஃபுட் ப்ரைஸஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் எடிபிள் ஆயில் பண்ணிருக்காங்க, க்ரூடு, பெட்ரோலியம் அவங்களாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்ட்டு சொல்லவே முடியாது. பட் 1970s பார்த்தீங்கன்னா தட் இன்ஃப்ளேஷன் வாஸ் solely based on ஆயில் ப்ரைஸஸ். ஆயில் ப்ரைஸஸ் மட்டுமே, ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனது தான் வந்து 1970s வந்து ஹையர் இன்ஃப்ளேஷன் வந்து விட்னஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இருக்கிறது வந்து வேரியஸ் கமாடிட்டிஸ் ஆர் பிளேயிங் அ ரோல். ஆனால் 1970s நடந்த இன்ஃப்ளேஷனில் only major factor that played at hand was playing a major hand was ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. ஆயிலோட ப்ரைஸ் மட்டும்தான் வந்து இட் வாஸ் a major factor when it comes to 1970s inflation. So moving on to the next difference, we have supply disruptions played smaller role. ரீசெண்ட் டைம்ஸில் சப்ளை டிஸ்ட்ரப்ஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இன்ஃப்ளேஷன் சப்ளையும் சேர்ந்துருக்கு, அட் தி சேம் டைம் டிமாண்டும் வந்து கலந்துருக்கு இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுல அப்படின்ட்டு. ஸோ எஸ், ரீசெண்ட் டைமில் சப்ளை சைடு மெஷர்ஸ் அப்படின்றது வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. when comparing 1970s and 2023, 2022, 2021 இந்த பீரியட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த ரீசெண்ட் இயர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷனில் when compared with 1970s ஓட இன்ஃப்ளேஷன், சப்ளை டிஸ்ட்ரப்ஷன்ஸ் பிளேட் அ ஸ்மாலர் ரோல். அது ரோலே ப்ளே பண்ணல அப்படின்ற மாதிரி நம்மளால் நெகேட் பண்ணிட முடியாது. பட் இட் only played a smaller role. So yes, that is there. It only played a smaller role in the recent times. And current global inflation after period of low inflation. So in the current period of inflation அப்படின்றது இது வந்து ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் லோ இன்ஃப்ளேஷன், ஒரு தொடர்ந்து சஸ்டெயின்டாக வந்து லோ இன்ஃப்ளேஷனே வந்து வச்சுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து தான் வந்து இந்த லாக்டவுனு, பேண்டமிக்கு, யூரோப்பில் கிரைசிஸு, ரஷ்யா யுக்ரைன் வார் அப்படின்றதுக்காண்டி இன்ஃப்ளேஷன் டமால் அதிகமாகிடுச்சு. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. 1970s அப்படியே ரைசிங் ட்ரெண்ட்லேயே இருந்த இன்ஃப்ளேஷன் ஓவர பீரியட் ஆஃப் டைம் டமால்னு ஒன்றுமே வந்து மேலே ஏறிடுச்சு. ஸோ தீஸ் ஆர் தி வேரியஸ் டிஃப்ரென்சஸ். ஒன்று வந்து கமாடிட்டிஸ், வேரியஸ் கமாடிட்டிஸ். அப்போ வந்து ஒன்லி ஆயில். இப்போ இருக்க ஆயில் ப்ரைஸ் ரைஸ் வந்து அப்போ இருந்த ஆயில் ப்ரைஸ் ரைஸை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ 2 points have been covered. சப்ளை டிஸ்ட்ரப்ஷன்ஸ், இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனில் சப்ளை டிஸ்ட்ரப்ஷன்ஸ் அப்படின்றது தேர் பிளேயிங் அ ஸ்மாலர் ரோல். ரோலே ப்ளே பண்ண நெகேட் பண்ண முடியாது, பட் தேர் பிளேயிங் அ ஸ்மாலர் ரோல். ஆனால் அங்கே வரும்போது இட் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல்.
1970s பீரியடில். அண்ட் கரண்ட் குளோபல் இன்ஃப்ளேஷன், இப்போ இருக்க கரண்ட் குளோபல் இன்ஃப்ளேஷன் வந்து லோ இன்ஃப்ளேஷன் ரீல் ஹை இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிருக்கு. ஆனால் அப்போ இருந்தது ஹையஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து இன்ஃப்ளேஷன் அப்போ 1970s போயிருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி டிஃபரன்சஸ் பிட்வீன் தி கரண்ட் இன்ஃப்ளேஷன் pressures that we are facing and the inflation pressure that we have faced during the 1970s. So yes, அடுத்த சாப்டரில் வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு அடுத்து வர சாப்டர்ஸில் வந்து இருக்க 7, 8, 9, 10 அந்த சாப்டர்ஸ்லாம் வந்து பார்ப்போம். எஸ், தேங்க்யூ.